வணக்கம் மக்களே, வீரதீர சூரனுக்கு ஒரு குயிக் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் தடபுடான்னு வந்து ஸ்பீடு குறையாமல் போச்சு. அருண்குமாரோட டைரக்ஷன் அஃப்கோர்ஸ் பணியாரும் 10 முடியும் 10 லைட் எங்காவது ரொமான்ஸ் வச்சிருப்பாருன்னு பார்த்தா ஜிவி பிரகாஷோட ஒரே பாட்டோட மாண்டேஜோட முடிச்சிட்டாரு. பட் அதுலேயே வந்து ரொமான்டிக் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அழகாக செதுக்கி இருந்தார். அருண்குமார் படம் அப்படிங்கிறதுனால படத்தில் வர வில்லன், சைடு கேரக்டர், எக்ஸ்ட்ரா ஃபீலிங் எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஜூனியர் ஆர்டிஸ்ட் பட்டாலுமே நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். பட் அஃப்கோர்ஸ் எவ்ரி ஸ்க்ரீன்லேயும் வந்து ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி கொண்டு போயிருக்காங்க. திரைக்கதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து தடன்னு போச்சு. இன்னும் கொஞ்சம் ரொமான்ஸ் பாட்டோ கொஞ்சம் வேறு ஏதாவது ஒரு வேரியேஷன் இருந்திருக்கலாமோன்னு சொல்லிச்சு. லொலிசு பலையெல்லாம் வர மாதிரி ஃபைட்டேனா கொஞ்சம் ஏதாவது ஒரு காமெடி ஒரு ரொமான்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் ஃபார் சேஞ்ச் வந்து வழக்கமாக வந்து எல்லாருமே என்னதான் வந்து அவங்க ஹீரோவாக இருந்தாலும் வில்லனாக இருந்தாலும் ஒரு சென்டிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு உன்னை நான் தான் வளர்த்தேன், உனக்கு நான் தான் சோறுப்பட்டேன் அப்படின்னு சொன்னாலாம் ட்விஸ்ட் ஆயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஹீரோ என்னவாக இருந்தாலும் என் ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு கடைசி வரைக்கும் வந்து தடமாறாமல் இருந்தார். ஆனால் நிறையா வந்து அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் இருக்குது இதில். அதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்ட் 2 போட்டானுங்க. மேபி பார்ட் 1 எடுத்தால் தான் பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஹூ இஸ் திலீப் அப்படின்னு கட்டப்பா அந்த மாதிரி ஒரு கொஸ்டினோட முடிச்சிருக்காங்க. பார்ட் 1 விட தெரியுதான்னு பார்ப்போம். பட் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இட்ஸ் வொர்த் வாட்சிங் தான். டைம் பாஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். பை.